டோர் ஸ்டெப் சர்வீஸோட புதிய வீடியோலோட எவருக்கும் ஸ்வாகதம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்ஜி டாப் லோடு வாஷிங் மிஷின் ஃபஸி லாஜிக் 6.2 kg வாஷிங் மிஷின். ஓகே, இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, நம்ம ஒரு கஸ்டமர் கால் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு துவைச்சதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே எல்லாம் வந்துட்டு திட்டா இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னேன். ஓகே, பார்த்துக்கோங்க, ஃபுல்லு மண் திட்டா வருது அப்படின்னு சொன்னால் கஸ்டமர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நாளாச்சு இந்த வாஷிங் மிஷின் வாங்கிட்டு தான் கேட்டப்போ அவர் 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி வரும். அது டப் கிளீனிங்னு ஒன்று ஆப்ஷன் பண்ணாததுனால தான் அந்த மாதிரி வருது. எப்படி டப் கிளீனிங் பண்ணணுன்னுள்ளது நம்மளை பார்த்துக்கலாம். ஓகே, எப்படி டப் கிளீனிங் பண்ணணுன்னுள்ளது ஃபுல்லாக நம்மளை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக எப்படி ரிமூவ் பண்ணால் எல்லா வீடியோவுமே நம்மளுக்கு போடணும் இருக்கும். ஓகே, அப்போ இது எப்படி என்ன இது பண்ணணுன்னுள்ளது பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இது பாருங்கள், எல்லா இதுவும் பார்த்துக்கோங்க, எவ்வளோ அழுக்காக இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஓகே, க்ளீன் பண்ணி எடுத்து இப்போ பண்ணணும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி வாஷிங் மிஷினோ, ஃப்ரிட்ஜோ, மைக்ரோவனோ, எல்இடி, எல்சிடி, டிஷ் வாஷர் இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா கீழே பார்த்தா நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்மளே உங்கள் வீட்டிலே வந்து ரெக்டிஃபை பண்ணி என்ன கம்ப்ளைண்ட்டோ அதை ரெக்டிஃபை பண்ணி ரெடி பண்ணி தருந்தா இருக்கும். ஓகே, பாருங்கள், நம்மளுக்கு டாப்பு கழட்டியாச்சு. கழட்டியதுக்கப்புறம் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக அழுக்கு தான் தெரியுதுல்ல, இது ஃபுல்லாக அழுக்கு தான். இந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணோம். இங்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக இத்து போய் கிடக்குது. இது நெட்டெல்லாம் இத்து போய் கிடக்குது. இது ஃபுல்லாக அழுக்கு. இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவோன்னுறது தான் நம்மளை பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போது நெட்டெல்லாம் இங்கே கழட்டியாச்சு. பாருங்கள் எப்படி அழுக்காக இருக்குதுங்கிறது தெரியுதா. நீங்கள் இதிலே வந்துட்டு டேப்லெட்டு இல்லைன்னா வேறு ஏதாவது க்ளீன் பண்ணாலாம் இந்த மாதிரி அழுக்கு, இந்த அளவுக்கு அழுக்கு உள்ளது போகாது. ஓகே, இதுக்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஆசிட் வாஷ் தான் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் டேப்லெட்டு போடுறோம், இந்த மாதிரி அழுக்கெல்லாம் போகுதுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மேலே எல்லாம் அழுக்கு இல்லைன்னா சைடு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு, இந்த அழுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக போகாது. இதுக்கு தான் ஆசிட் வாஷ். ஓகே, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஒயிட் ஆகிடுச்சு. இதுதான் க்ளீனிங்கோட பெனிஃபிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர் சேஞ்ச் பண்ணி அந்த ஸ்டீல் டப்பும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட்.